பார்வையற்றவர்களோட வாழ்க்கையில முதல் எதிரின்னு சொன்னா நாய் தான். இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸ்டேஜில் பொதுஜனங்களை விட நாய் ஜாஸ்தியாக போயிடும். ஸோ அடல்ட்னா கூட நம்ம இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போட்டுக்கலாம், பட் கிட்ஸுக்கு அப்படி பண்ண முடியாது இல்லையா? மனுஷனா நம்மளுக்கே அது கோபம் ஒரு நேரத்தில் உச்சிக்கு ஏறிச்சுன்னா நம்மளே டென்ஷன் ஆயிடும். அதுங்க 5 அறிவு படிச்ச மிருகங்க அது. நாய்க்கு சொந்தக்காரங்களே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப வேதனையான விஷயம். அது அவங்கள பாதிக்கும் போது தான் தெரியுங்கிறது தான் உண்மை. நாயினால வரக்கூடிய நோயால நமக்கு மருந்தே கண்டுபிடிக்கலன்றப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? ஸோ யாரெல்லாம் ட்ரீட் டாக் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஹெல்ப் பண்ணலாம். நாங்களே இப்படி பார்வையற்றவரை சந்திக்கும் போது பார்வை உள்ளவர்கள் என்ன நிலைக்கு கேள்விக்குறிக்கு ஆளாவாங்கிறதா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தெருநாய்களால நிறைய பிரச்சனை இருக்கு. ரோட்ல நடக்கும்போது துரத்துட்டே வருது, நிறைய குழந்தைங்களை கடிச்சு குழந்தைங்க இறந்து போறாங்க, ரேபீஸ் வந்துன்னு சொல்றாங்கல்ல. அது உங்களுடைய பார்வை என்னென்ன தெருநாய்கள் பற்றி? அதாவது பார்வையற்றவர்களோட வாழ்க்கையில முதல் எதிரின்னு சொன்னா நாய் தான். அது தெருநாயா இருக்கட்டும், வீதியில இருக்கட்டும், கடையில இருக்கட்டும், வீட்டில் வளர்க்கட்டும், எந்த நாயா இருந்தாலும் பார்வையற்றவங்களோட வாழ்க்கையில் முதல் எதிரின்னா நாய் தான். ஏன்னா கையில் இருக்கக்கூடிய அந்த ஊன்றுகோலை பார்த்தா நாய் வரட்டும், அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வெட்டிட்டு முடியாந்து பார்க்கட்டும், நாய் கடிச்சிடும். அதனால் பார்வையற்றவங்களுக்கு இந்த நாயால் ஏகப்பட்ட பாதிப்பு வருது. இதோடு மட்டுமல்ல, நல்ல நிலையில் இருந்து பார்வை உள்ளவர்கள் காப்பாற்ற வருகிற தருணத்தில் அவர்களே அந்த நாய் கடிக்குது. அதனால் தெருநாயை பார்க்கணும்னா இது அரசாங்கத்தில் ஒரு கவனத்தில் கொண்டு அதை கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாங்கன்னா பார்வையற்றவர்களும் சரி, பொதுமக்களுக்கும் சரி இடையூறு இல்லாமல் இருக்கும். அவங்களோட வாழ்க்கையை வளம் பெறும். அதனால வரக்கூடிய நோய்களை தடுக்க முடியும். ஸ்ட்ரீட் டாக்ஸ் அது அப்படியே தான் வளருது. ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம கூடவே தான் வளருது. அதை பார்த்து பேனிக் ஆனாதான் அது பேனிக் ஆகி போய் அட்டாக் பண்ணதே ஒழிய அது யாரையும் போய் துன்புறுத்துறது கிடையாது, யாரையும் கடிக்கணும்லாம் போய் கடிக்கிறது கிடையாது. அந்நிய மனுஷவங்க நம்ம ஏரியாவுக்குள்ள வராங்கன்னா நமக்கான ப்ரொடெக்டிவ் அது தருதே ஒழிய அது தப்பெல்லாம் பண்ணலை. ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிறது நல்லது. அது வேணால் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கலாம். இந்த ஷெல்டர் அந்த மாதிரி ஏதாவது போட்டு பார்த்து வச்சுக்கலாம். கம்பல்சரியாக அதை கொண்டு போய் இந்த ஃபார்ம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் அடைக்கணும். ஏன் சார்? இது சின்ன குழந்தைங்க, லேடிஸ் ஸ்கூட்டில் போகும்போது பின்னாடி துரத்துது. டே காலையில் வாக்கிங் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இது இன்னும் ஒரு ஸ்டேஜில் பொதுஜனங்களை விட நாய் ஜாஸ்தியாக போயிடும். அது இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப நல்லது. ஓகே, ஆனால் ஒட்டு மொத்தமாக நாய்களை ஒழிக்கிறது மூலமா கண்டிப்பாக நான் ஒழிக்க சொல்லலை. இந்த அவங்க ஒரு இது சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஃபார்ம் மாதிரியோ இல்லை ஒரு இது மாதிரி ஷெட் மாதிரியோ போட்டு அதில் ஃபீட் பண்ணி வளர்க்கணும்னு சுப்ரீம் கோர்ட் முதல்ல சொல்லி அதை ஃபாலோ பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி விட்டால் ஓகே. ஸோ அது ஒரு கன்சர்ன் இருக்குது. இன்னொன்று, அந்த மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிறதுனால கிட்ஸுக்கெலாம் ஒரு ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ கிட்ஸை பைட் பண்ணுது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ரேபீஸ் அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடல்ட்னா கூட நம்ம இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போட்டுக்கலாம், பட் கிட்ஸுக்கு அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்தால் இட் வுட் பி பெட்டர். ஓகே, ஒரு சைட் சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்னாக்கா அவங்க வீட்டில் வச்சு வளர்க்குறது அது ஒரு அட்வைசபிள்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்ட்ரீட்டில் ஃபீட் பண்ணுறதுனால ஸோ பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகுது. அது கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டிய முக்கியமான விஷயம். இது எல்லாரும் தவறிடுறாங்க. சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இன்டெரக்டாக. ஓகே, நாய்க்கு சொந்தக்காரங்களே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப வேதனையான விஷயம். அது அவங்கள பாதிக்கும் போது தான் தெரியுங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் கடிச்சு 1 மாதம் கழிச்சு ஊசி போடாமல் இருந்து நிறைய பேர் பாதிச்சு அவரோட சூழ்நிலை இறந்து போயிட்டாரு. அது ஒரு லேடி சொல்லியிருக்காங்க. இந்த அவேர்னஸ் 0% இருக்குது. அவேர்னஸ் வெரி ஒர்ஸ்ட்டு. அதனால் நோய் வருது, அப்புறம் கடிக்குது தேவையில்லாத போய் எல்லாரையும். அப்புறம் சாப்பாடு வைக்கிறது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. சாப்பாடு வைக்கிறவங்களுக்கு பார்த்து சாப்பாடு வைக்கிறாங்க, அதனால அவங்க தான் வளர்க்குறாங்க சொல்லிட்டு அவங்களால பிரச்சனை வருது. There is some action that is needed to be taken, but I'm not sure they are doing the right thing right now. Okay. Because taking all the dogs from the street, like in a random place and putting them behind, I'm not favoring that thing. Okay. But I'm also saying that it should be like left alone in the streets. There should be some measures taken, but right now the measure taken by the government is not correct. That's what I'm saying. தெருநாய்களை பற்றி பேசினா அதில் ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இன்னும் சாப்பாடு கிடைக்காம நம்ம அனிமல்ஸ் மேலே நம்ம லவ்வராக இருக்கலாம். ஆனால்
மனிதர்களும் அதை விட கஷ்டப்படுற மனிதர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். அதே நேரம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கிறது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம். அதனால நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு மற்றவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணலாம். தெருநாய்ங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இப்போ இந்த இடத்துல ஒரு நாய் படுத்திருக்குன்னா நம்ம ஓரமாக போவோம். ஆனால் பழமொழி சொல்லுவாங்க, குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் குலைக்கிற நாயும் கடிக்கும், கம்முன்னு கிடக்கிற நாயும் கடிக்கும். அதுக்கு என்ன விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும்னா, நாய்களை ஒட்டு மொத்தமாக ஒழிச்சு கட்டணும், அறவே இல்லாத அளவுக்கு. வீட்டில் வளர்க்குற நாய்க்கு அரசாங்கம் முத்திரையிட்டு அந்த நாயை சரியான முறையில் பராமரித்து மாதத்துக்கு ஒரு முறை இல்லைனா வாரத்துக்கு ஒரு முறை அந்த கால்நடை மருத்துவமனைக்கு சென்று அந்த நாய்களுக்கு ஏதாச்சும் நோய் இருக்கா என்பதை கண்டறிந்து மருத்துவர் ஆலோசனையோடு அந்த நாய்களை கட்டி காத்து நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாய்கள்லேருந்து வரக்கூடிய நோய்களை நம்ம தடுக்கலாம், நம்மளை கடிக்காத, நம்மளை பாதுகாப்பாக இருக்கலாம். ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டுடணும். நிறைய கார்பரேஷனில் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஏதோ சென்சார்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போட்டு நல்லதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அது சரியாயிடுச்சுன்னா இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம்னா அப்புறம் ஒன்றும் இருக்காது. ஆனால் அதுவும் ஒரு வாயில்லாத ஜீவன் தான். அதுக்கு வெறி பிடிக்காத அளவுக்கு நம்ம அதை தடுக்கணும். அதை தான் நம்ம பார்க்கணும். நம்ம கண்டி அதுவும் ஒரு வாயில்லாத ஜீவன் தான். அது யாருன்னா ஒரு நாய் நல்ல நாயாக இருக்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்குது. அதுக்குன்னு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி தான் அந்த மாதிரி அது ஆக்ரோஷத்தை காட்டிடுது. மனுஷனா நம்மளுக்கே அது கோபம் ஒரு நேரத்தில் உச்சிக்கு ஏறிச்சுன்னா நம்மளே டென்ஷன் ஆகிடுறோம். அதுங்க 5 அறிவு படித்த மிருகங்க. அதுங்களுக்கு தெரியல. இப்போ யாருமே இல்லாதவங்களுக்குலாம் தனியாக காப்பகம் மாதிரி வச்சுருக்காங்களே, அது மாதிரி டாக்ஸுக்கு தனியாக ஒரு இதை வச்சு வளர்க்கணுன்னா அப்படி வளர்க்கலாம். ஏன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்காதமா நம்ம கடிச்சிருச்சுன்னா அது இப்போ பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அதெல்லாம் பெரிய டேஞ்சர் இல்லையா? ஸோ அது லைஃப் த்ரெட்னிங் ஆகுது இல்லையா? ஸோ அதனால அது கூடாதுன்னு நினைக்கிறேன். அனிமலுக்கு ஃபுட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, பட் அது நமக்கு எவ்வளோ சேஃப்டின்றது தான் இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம எப்படி நம்ம ஃபோக்கஸாக பார்க்குறோமோ அவ்வளோதான். அதுதான் வேறு விஷயமே. நமக்கு டேஞ்சர்னு தெரிஞ்சு அதை விட்டு விலகி போயிடணும். பாவம்னு தெரிஞ்சால் ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக அதுதான் நாங்களும் பண்ணுவோம். ராபிஸ்க்கு லைக் அது வந்து டிசீஸ், அது வந்து அதனால் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இன்ன வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மெடிசனும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ நாயினால் வரக்கூடிய நோயால் நமக்கு மருந்தே கண்டுபிடிக்கலன்றப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? ஒரு நாய் குட்டி போடுச்சுன்னா 10 குட்டி போடுது, அது 2 சேர்த்து போனால் 8 இருக்குது. 8 அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டே போங்க. அது போக 90 நாய் நிற்கும், 100 நாய் இருக்கும். அதுக்கு ப்ராப்பரா விலங்குகளுக்கு முடியவே முடியாது, ஹைலி இம்பாசிபிள். அதை வந்து நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணி வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக யாரும் பார்க்கறது இல்லை. நீங்கள் ரோட்டில் போய் பாருங்கள், விடிக்கால போய் பாருங்களேன், ஒரு நாயை சுற்றி ஒரு 10 நாய் படுத்துருக்கோம். 1 துரத்துனா 10 துரத்தும். அப்புறம் டாக்டர் ஆடுவான், ஊசி அது இதில் ஏதாவது மிஸ் ஆகி போச்சுனாக்க தெரியும் என்ன ஆகும் சொல்லி அதோட அட்வைஸ் இருக்குது. அனிமல் பர்த் கண்ட்ரோல்லாம் பாசிபிள் இல்ல. வாய்ப்பு முடிஞ்சிருக்கணும் நேரம். இப்போ ஒன்று இருந்தாங்க, கொஞ்சம் ஏன் கருள் போய் பாருங்கள், ஒரு நாயோட 6 நாய் நிற்கும். இந்த 6 நாய் குட்டி போட அந்த எல்லாருக்கும் ஃபீமேல் நாய் குட்டி போடுச்சுனாக்க எவ்வளோ மல்டிப்ளை ஆகும்? அது 200-300 ஆகிடும். 1 மார்னிங் பொதுஜனங்கள் பாப்புலேஷனை விட இது ஜாஸ்தியாக. அவங்க வீட்டு நாயே நிறைய வந்து ஒரு சமயம் போல் ஒரு சமயம் இருக்கிறது அவங்கள கடிச்சிருக்கு, அவங்களே இறந்துருக்காங்க, ஊசி போட்டிருக்காங்க, போடலான்ல. ரேபிஸுங்கிறது வந்து எல்லா அனிமல்ஸுக்கும் உண்டு, இவங்க நாய்க்கு மட்டும் நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது, பூனைக்கும் உண்டு. இந்த ரேபிஸ்னால நாய் கடித்து சொந்தக்காரங்களையே வந்து சமயத்தில் கடிச்சிருக்கு. நாய் வந்து எந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் வளர்க்குற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை யார் எடுத்துப்பான்னு நினைக்கிறீங்க? ஸோ இதுக்கு வாலண்டியர்ஸை மோட்டிவேட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் ஸ்ட்ரீட் டாகை சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து இதில் வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஒரு டேர்ன் எடுத்துகிட்டு அவங்க வந்து ஷிஃப்ட் மாதிரி அதை பார்த்துக்கலாம். நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு நாய் படுத்துருக்குன்னா அதை நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நாயை விரட்டி பார்ப்போம், போவாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவு முறையில் மீந்ததை கொண்டு வைப்போம், சாப்பிடும், அதே இடத்துல ஒண்டிடும். அப்போ ஒண்டும் போது நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களோ அக்காவோ தங்கச்சோ யார் வெளில வந்தாலும் நம்ம வளர்த்துட்டோம்னா அந்த நாய் நம்ம அரவணைப்பில் இருக்கும். அதை அப்படியே விரட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த நாய் மேலும் மேலும் என்ன செய்யணும், கடிக்க தான் ஆரம்பிக்கும். அதனால என்ன செய்யணும், இந்த நாய்களுக்குன்னு காப்பகம் இருக்கும், இல்லைனா நகராட்சி இருக்கும், இல்லைனா பேரூராட்சி இருக்கும். இதில் தெரியப்படுத்தி அந்த நாய்களை சரியான முறையில் கொண்டு போய் அதை எங்கே விடுவாங்களோ என்னங்கிறது அது எங்களுக்கு தெரியலிங்க. பார்வை இல்லவங்களுக்கு, பார்வை இல்லாதவங்களோட வாழ்க்கையில் இதை இடைஞ்சல் இருக்கிறதுனால பார்வை உள்ளவர்களை இதை கண்டறிஞ்சு அந்த நாய்களை அப்புறப்படுத்தினா மக்களுக்கு எந்தவித இடையூறும் இருக்காது, எந்தவித தீங்கும் நடக்காது மேடம். இப்போதைக்கு இருக்கிற ஹியூமானிட்டியே மனுஷர்கிட்ட இல்லாமல் போச்சு. அதுதான் பெரிய விஷயமே. அது இருந்தால் நம்ம எல்லாருமே, ஏன்னா நம்ம காலத்துலலாம் நாய்களோட விளையாடணும், இப்போ ஓடுறோம். ஆக்சிடென்ட் ஆகி ஒரு உயிரே போயிடுதுமா. அதுக்கு எப்படி சொல்கிறது, அது பொறுப்பாக முடியாது. அது பயம் அதுக்கு, நம்ம பயம் நம்மளுக்கு.
அது ரோடை கிராஸ் பண்ணிடல நம்ம உயிரை காப்பாற்றிக்கின்னு தான் அது ஓடுது. நம்ம ஸ்பீடை வந்து அது மேலே ஏற்றிட போகிறோம், மாட்டிக்கின்னு விழுறவங்க உயிர் போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அது அதனால தான் சொல்ல முடியாது. அந்த உயிர் போனால் இதனால தான் போனால் அதுக்கு தலைவிதி இருந்தால் அதுதான் போகும். அப்புறம் வீட்டில் உள்ள நாய்க்கு எக்ஸாம்பிள். ஓகே. அதுக்கு இந்த இல்லைன்னா இன்னொன்று பண்ணணும், எல்லா நாய்க்கும் அந்த வாய்க்கு இது போடுறாங்க, கவர் பண்ணி கூட்டு பண்ணி யாருங்க போடுறாங்க. அது வந்துச்சு, அது நின்று போச்சு. இப்போ இடையில வந்துச்சா, ஏன் நின்று போச்சு? இதெல்லாம் நம்ம டீப்பாக போனாக்க நமக்கு தேவையில்லாத கிடையாது. கம்பல்சரியாக முதல்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னா கூட அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ ரீசெண்டாக நீயா நானா அந்த கான்ட்ரவர்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம்? அது வந்து கோபிநாத் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா தான் பேசுவார். அது என்ன ஒரு தலையாக பேசின மாதிரி தான் எனக்கு இருக்குது அதை பார்க்கும்போது. அவரோட ஃபீலிங் என்னென்னா இறந்து போகிறாங்க, ஒரு உயிர் போகுதுன்ற இதில் தான் பார்த்தார் அவர். பட் இந்த பக்கமும் நிறைய நாய்ங்க உயிர் போகுது, நிறைய அடிச்சிடுறாங்க, சும்மா இருக்கிற நாயை போய் வெட்டுறாங்க, அந்த சாக்கு பையெல்லாம் முகத்தில் கட்டி விட்டு பண்ணுறாங்க, பலூன் கட்டி நிறைய சித்திரவதை அதுக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் பண்ணும்போது தான் அவங்க பேனிக்காக தான் அவங்க அந்த மாதிரி அட்டாக் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஓகே ஓகே. நார்மலாக இருக்கிற நாய் ஒன்றுமே எங்கள் ஸ்ட்ரீட்டில் கூட இருக்குது. புதுசாக நான் போகும்போது நைட்லலாம் வரும்போது கத்துது, அமைதியாக நின்று நம்ம நான் சைலண்டாக நடந்து போகணுமா, ஒன்றுமே செய்யாது. நம்ம ஓட பார்த்தாலோ அதை கல் எடுத்து அடிக்க பார்த்தாலோ அது அட்டாக் பண்ணுது. தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல என்ன அமர வச்சுட்டு வெளியில் எனக்கு ஒரு டீயோ சாப்பாடோ வாங்க போயிட்டு வருவாங்க கூட இருக்கிறவங்க உதவியாளர். அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா நாய் வெட்டிட்டு ஓடியாரும். சுற்றி மத்தி கூப்பிட்டோன்னா நாய் விட எனக்கு ஒரு 4 முறை நாயே கடிச்சிருக்கு. நாய்க்கு தடுப்பூசி போட்டோம். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான மருத்துவ இதில் வந்து பச்சளை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த போல எங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கோம் மேடம். இதை நாய் வளர்க்குற சொந்தக்காரங்களுக்கு உண்டான அட்வைஸ் தான் அது. ஓகே. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க பசங்களையே சில சமயம் கடிச்சிருக்கு, அது வந்து சீரியஸாக போயிருக்கு. அப்படி இருக்கும்போது தெரு நாயினா கேட்கவே வேணாம். அது எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருள்லாம் சாப்பிட்றது, அதெல்லாம் இன்னொரு நாயோட தொற்று அதுக்கு இருந்திருக்கு. அந்த நாயோட தொற்று இன்னொரு ஜனங்களுக்கு பட்டதுனாக்கா ஹெவியாக பாதிப்பு ஏற்படும், உயிர் சேதம் ஏற்படும். இது வந்து கடிச்சிடுச்சுன்னா உடனே அசால்ட்டாக விட்டுறாதீங்க, இன்ஜெக்ஷன் போடணுங்கிறது முக்கியமான விஷயம். ஸ்ட்ரீட் டாக்ஸே தெருவில் வேண்டாம், அதனால எங்களுக்கு இவ்வளோ பாதிப்புகள் இருக்கு, உயிரிழப்புகள் நடக்குது, நிறைய ரேபீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேளுங்க, நிறைய திருடர் பயம் அதெல்லாம் இருக்குது. இப்போல்லாம் வந்து வேறு வேறு ஏரியாவிலேருந்து நாட்டிலேருந்துலாம் வந்து இந்த மேஸ்திரி வேலையெல்லாம் செய்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. யார் எப்படி வராங்கன்னு தெரில, நிறைய திருடெல்லாம் நடக்குது. ஸோ நம்ம ஏரியாவில் பாதுகாக்கிறதுக்கு அது இருக்கட்டும், வேணுமே. ஓகே. எக்கனாமிக்கல் டிசீஸ் நிறையவே இருக்குது, கம்யூனிகபிள் டிசீஸ், நாட் ஓன்லி ஃபார் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிறதுனால மற்ற டிசீஸும் நிறைய வருது. கவர்மெண்ட்டு ஸ்டெப்பு எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா எங்கள் ஸ்ட்ரீட்லேயே இருக்குது, எங்கள் லேக்வி ரோட்லேயே 4 தெரு இருக்கிற இடத்துல வந்து 4-10 நாய் போல் இருக்குது. அதை கரெக்டாக அந்த 11 o'clock 12 o'clock வந்து ரோட்டில் போகிறவங்களாம் துரத்துட்டே போகும், டக்குன்னு நிறுத்திடுவாங்க. அதேமாதிரி காலையில் 4 மணிக்கு லைட் இல்லாத சமயத்துலாம் துரத்தின்னு போய் கடிச்சிருக்கு. நிறைய நடந்த விஷயம். இது அவேர்னஸ் இருக்கிறதா தெரில எங்கள் ஏரியாவில். அதுவும் பர்டிகுலராக இந்த நார்த் மெட்ராஸு சில முக்கியமான ஏரியாலாம் நோய் தொற்று இருக்கிற ஏரியாலே நாய் தொல்லையும் அதிகமாக இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண மாதிரி தெரில. கண்ட்ரோல் பண்ணினா தான் நல்லது, இல்லைன்னா ரொம்ப அபாயமான ஒரு விஷயம். ஆனால் எங்கள் வீதியில் எங்கேயுமே நாய் கிடையாதுங்க. ஆனா நீங்க சந்திச்சிருக்கீங்க, சின்ன சந்திச்சிருக்கோம், நிறைய சந்திச்சிருக்கோம் மேடம். ஓகே ஓகே. நான் மட்டும் இல்ல, எங்க பார்வையற்ற சமுதாயம் அத்தனை பேருமே சந்திச்சிருக்காங்க. இங்கன்னு இல்லை, எந்த தமிழ்நாடு ஃபுல்லாவும் கேட்டாலும் சரி, பார்வையற்றவங்களுக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த நாய் தான் மேடம் எதிரி. அதுல இருந்து வரக்கூடிய நோய்களை நிறைய சந்திச்சிருக்காங்க. நாங்களே இப்படி பார்வையற்றவரை சந்திக்கும் போது பார்வை உள்ளவர்கள் என்ன நிலைக்கு கேள்விக்குறிக்கு ஆளாவாங்கிறதா ஒரு கேள்விக்குறியா இருக்கு மேடம். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.